இரண்டாவது எண்ணம், வாக்கு, செயல். நம்ம பெரியவா நிறையா பேர் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம நல்லா தெரிஞ்சது தான். இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு அடிப்படை தான் நான் முன்னாடி சொன்ன பயிற்சி, பழக்கம், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் எப்போ ஊடுருவதோ அது எண்ணத்தோடு கலந்துரும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமும் அதை சார்ந்துதான் இருக்கும். அந்த சொற்களை சொல்லி 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 நம்ம செய்யக்கூடிய செயலும் அதை ஒட்டி தான் இருக்கும். ஆனால் இது மூணுத்தில் எது வலிமையானதுன்னா எண்ணம் தான் வலிமையானது. அது எப்படி? அதுக்கு ஒரு சிறுகதை சொல்கிறேன். ஒரு ராஜா மந்திரி கதை சொன்னால் தான் நமக்கும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு இல்லையா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு குறுநில மன்னன். ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு இடத்த ஒரு ஆட்சி செய்து வந்துட்டுருக்கார். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, வெள்ளிக்கிழமை ஆனால் காத்தால் அழகாக தேரை பூட்டிண்டு அப்படி குதிரையெல்லாம் கட்டி அழகாக ஜம்முன்னு இல்லை வாசனை திரவியங்கள், கிரீடம், ராஜாக்கு ஏற்ற மாதிரி அழகாக எடுத்துட்டு என்ன பண்ணுவார்? ஊரையே வலம் வருவார். வலம் எதுக்கு வரார் அப்படின்னா, ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காரா, இல்லை ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவார்? அவர் அழகாக வலம் வருவதற்காக தேரில் ஏறி வருவார். கூட மந்திரிமார்கள் என்ன பண்ணுவா? குதிரையில் வருவா, கூட பின்னாடியே வருவா. சின்ன படைகள் இருக்கும், பதாகைகள் இருக்கும். அதை இப்போ பேனர்னு சொல்கிறோமே, பதாகைன்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. பதாகைகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், சின்ன கூட்டம் இருக்கும். அழகாக வரார். வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? எல்லாரையும் பார்த்து சிரிப்பார். நல்லா இருக்கேளா, சாரிம்மா, நல்லா இருக்கேளா, ரைட் அப்படி. அதுக்காக திருப்பி என்ன மாட்டா? பொதுமக்கள்லாம் பார்த்து ராஜா நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் சரிம்மா அப்படின்லாம் கேட்க மாட்டா. அமைதியாக இருப்பா. ஏன்னா அது அந்த காலம் இல்லையா? ராஜா சிரித்து பேசினா கூட மக்களை என்ன பண்ணுவா? அமைதியாக அதை ஏற்றுப்பா. எதுவுமே திருப்பிலாம் பேச மாட்டா, சிரிக்கக்கூட மாட்டா, அமைதியாக இருப்பா. அது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை என்ன ஆகுது, இவர் அந்த தேரில் போயின்னு இருக்கார். அது போகும்போது கடத்தெருவுக்குள்ளே போகிறார். கடைகளாமல் பார்ப்பார். போயிட்டு கடத்தெருவுக்குள்ளே போகிறார். கடத்தெருவுக்குள்ளே போகும்போது ஒரு மரக்கடை இருக்குது. ஒரு வியாபாரியாக பார்த்துட்டே போகிறார். பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷமாக இருக்கா, அப்பாடா எல்லாம் நன்னா இருக்கா, எல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு போகிறார். போகும்பொழுது அந்த மரக்கடைக்காரரை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக மனசில் படுறது. அவர் வேறு எதுவுமே பேசலை, கிட்ட போய் தொட்டு பார்க்கல. அந்த ராஜாவுக்கும் அந்த கடைக்கும் 20-30 அடி இடைவெளி இருக்கும். இவர் சாலையில் போயின்னு இருக்கார். அந்த மரக்கடைக்காரரை பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு மனசில் ஏதோ குறுகுறுன்னு இருக்குது, ஒரு மாதிரி கடுப்படிக்கிறது. இவ்வளோ நேரமும் ஆனந்தமாக இருந்தது மனசு அவருக்கு. அந்த மரக்கடைக்காரரை பார்த்த உடனே மனசு குறுகுறுன்னு இருக்கு. அவருக்கு ஒரு 10 வினாடி பார்க்குறார். பார்த்தா ஒரே கோவமாக வருது 10 வினாடி கேச்சு. சரி, உடனே வண்டி நகர்ந்து போயிடுறது. ஏன்னா போய் பேசலாம் மாட்டார், அவர் கணிச்சிட்டு போயிடுவார். போயாச்சு. திருப்பி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி திருப்பி வரார், வலம் வரார். அதே மாதிரி வரும்பொழுது அந்த மரக்கடைக்காரர்கிட்ட நெருங்கும் பொழுது, ஆஹா எனக்கு இப்போ அந்த மரக்கடைக்காரரை பார்த்தா கடுப்படிக்குமா, கோவம் வருமா, என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணுறார்? ஒரு சின்ன யோசனையோடையே வரார். திருப்பி 2வது வாரமாக என்ன பண்ணுறார்? அந்த மரக்கடைக்காரரை பார்க்குறார். பார்த்த உடனே போன முறையாவது 10 வினாடி ஆச்சு கோவம் வர்றதுக்கு. இந்த தரம் பார்த்த வினாடி சுருன்னு கோவம் ராஜாவுக்கு. என்னடா நினச்சின்னு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்குறாரு. வெளில கேட்குற வாயை திறந்து. உடனே என்ன ஆகிடுது? நினச்சின கோவம் வந்துடுது இல்லையா? அந்த வண்டி போயிடுது. உள்ளே அரண்மனைக்கு உள்ளே போயிட்டார். மந்திரியை கூப்பிட்றாரு. அப்பா வாப்பா, எனக்கு ஒரே மனசு சஞ்சலமாக இருக்குப்பா. ஊர் மக்களை எல்லாரையும் பார்க்குறோம், எனக்கு மன நிம்மதியாக ஆனந்தமாக இருக்குது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு மரக்கடைக்காரன் இருக்கான்ப்பா, அவனை பார்த்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணுறது? முதல் வாரம் என்னென்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கோவம் வந்தது. 2வது தடவை போகிறோம், பார்த்த உடனே கோவம் வருதுப்பா. அவன் என்ன நமக்கு எதாவது பண்ணானா? எனக்கு ஏதாவது நமக்கு முன்ன பின்ன அவனுக்கு ஏதாவது விரோதம் இருக்கா? எனக்கு அவனை தெரியுமா? ராஜா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வேணால் விசாரிச்சு உங்களுக்கு சொல்லட்டுமா, என்ன பண்ணட்டுமா? சரி பார்த்து என்னென்னு முடிச்சு கொடுப்பா. அடுத்த முறை நான் போவேன். அவரை பார்க்கும் பொழுது இவருக்கு கோபம் வரக்கூடாது. யாருக்கு? ராஜாவுக்கு கோபம் வரக்கூடாது. அது எப்படி பண்ண முடியும்? பண்ண வாய்ப்பு இருக்க? ஏன்னா ஏதாவது பேசியிருந்து ஏதாவது நடந்திருந்தால் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கலாம். இவ தான் பேசவே இல்லையே, வெறும்னா பார்த்துட்டு தானே போனேன். மந்திரி போனார், விசாரித்தார், பேசினார், சரிப்பா அப்படின்ட்டு வந்துட்டார். இப்போது 3வது வாரம் அதே மாதிரி அந்த இடத்துல தேரில் போகிறார். இவருக்கு இப்போது மனசே எப்படி இருக்குது? ரொம்ப வெளியே போய் பிடிப்பே இல்லாமல் இருக்குது. இந்த தரம் இவனை பார்த்தாக்க எனக்கு இவனை இறங்கி போய் அடிச்சிருவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போயின்னு இருக்கார். போயின்னு இருக்கும்பொழுது திருப்பி அந்த மரக்கடைக்காரர் திரும்பி பார்க்குறார். எல்லையில்லாத ஆனந்தம்.
யாருக்கு? ராஜாவுக்கு. அந்த மரக்கடைக்காரரை பார்த்த உடனே எல்லை இல்லாத ஆனந்தம். அப்பா அப்படின்ட்டு திருப்பி அதே மாதிரி கிளம்பி என்ன பண்ணிட்டார்? அரண்மனைக்கு போயாச்சு. மந்திரியை கூப்பிட்டார். அப்பா வாப்பா, என்னப்பா மாய மந்திரம் பண்ண? போன 2 வாரமும் பார்க்கும்போது கோபமாக வந்தது அவனை பார்த்தாக்க, இந்த 3ஆவது வாரம் பார்க்குறேன், அவனை பார்த்தா எனக்கு மனசு இவ்வளோ சந்தோஷப்படுறத, என்னப்பா பண்ணுறேன்? அது ஒன்றும் இல்லை ராஜா, நான் போய் நீங்கள் சொன்ன உடனே விசாரித்தேன். அவன் முன்னாடி நிறையா மரங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சந்தன வியாபாரத்தில் நிறைய வருமானம் வரவே வெறும் சந்தன கட்டை விட்டுமே வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல் இருக்கு. சரி, அதுக்கும் நமக்கும் என்னப்பா சம்பந்தம்? அதில் ராஜா, இந்த ராஜாக்கள் மட்டும்தான் சந்தனக்கட்டைகள்லாம் கடைகள்லேருந்து வாங்குறான். அதுவும் முக்கியமாக எதுக்குன்னா, ராஜா குடும்பத்தில் யாராவது செத்து போனாக்க தகனம் பண்ணுறதுக்கு வாங்குறா. அவருக்கு வியாபாரமே ரொம்ப நாளாக ஆகலையா நன்னாவே. அதனால் நீங்கள் வரும்பொழுது அவர் மனசுக்குள்ள நினச்சிருக்கார், ஏன்பா ராஜா, உன் குடும்பத்தில் யாரும் செத்து போக மாட்டாளா? செத்து போனால் தானப்பா எனக்கு வியாபாரம் ஆகும்னு நினச்சாராம். தன் குடும்பத்தில் யாராவது ஒரு இறக்கணும்னு நினச்சா நம்மளை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் அது 30 அடியாக இருந்தா என்ன, 300 அடியாக இருந்தா என்ன? ராஜாவுக்கு அதான் தான் என்ன தோணியிருக்கு, கோவம் வந்திருக்கு. 10 வினாடி பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சாராம், அப்பா எனக்கு வியாபாரம் ஆகணும்னா என்ன பண்ணணுமா? ராஜாவோட குடும்பத்தில் யாராவது செத்து போகணும்னு நினைக்கலாமா? ஆனால் அது வியாபாரம், அவருக்கு வேறு வழி இல்லை. சரிப்பா, 2வது தடவை உடனே கோவம் வந்து, அதுக்கு என்ன காரணம்? அதுவும் விசாரித்த ராஜா நான், என்னப்பா? அது வேறு ஒன்றும் இல்லை. 2வது தடவை வரும்போது, ஏன்பா உன் குடும்பத்தில் தான் ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாரே, நீயாவது போய் சேர மாட்டியான்னு நினச்சான். ராஜாவை பார்த்து, ஏப்பா நீ செத்து போக மாட்டியான்னு நினைக்கலாம். அதனால தான் என்ன தோணியிருக்கு, 2வது தரம் பார்த்த உடனே கோவம் வந்துடுது அவருக்கு. சரிடா, 3வது தரம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் வந்தது, அதுக்கு என்னடா காரணம்? அது ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கோயிலுக்குள்ள. அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிற ராஜா உங்ககிட்ட சந்தனக்கட்டை வாங்கிக்க சொன்னார்னு சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் 3வது தடவை உங்களை பார்க்கும்போது, ராஜா உன்னால் எனக்கு வியாபாரம் இவ்வளோ அமோகமாக நடந்திருக்கே, நீ 100 ஆண்டுகள் ஆனந்தமாக இருக்கணும், வாழணும்னு நினச்சாரான். அதை 100 ஆண்டுகள் வாழணும்னு அவன் நினச்ச உடனே தான் ராஜாவுக்கு என்னவாக இருந்தது, மனசு சந்தோஷமாக இருந்தது. இதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எண்ணம் எப்படி இருக்கோ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நமக்கு மட்டுமில்லை, நாம் யாருடன் உறவாடுகிறோமோ அவளுக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தட்ட எழுத்தாப்புல பேசும்பொழுது அவளை நமக்கு பிடிக்காதுன்னு வைங்க, ஆமாம் நீ எனக்கு என்னத்தை பண்ணி கழிச்ச அப்படி நம்ம மனசார நினைக்கிறோம் அப்படின்னா அவளை கொஞ்சமாக பாதிக்கும். இதே மாதிரி பல பேர் தப்பு பண்ண நம்ம ஆளானோன்னு வைங்க, நம்மளை அறியாமலே நம்ம மனசு எப்பயுமே எப்படி இருக்கும், இறுக்கமாகவே இருக்கும். இதுக்கு யார் காரணம் இல்லை, பிறர்கள் காரணமே அல்ல. நம்ம மனசை நம்ம என்ன பண்ணிக்கணும், விஸ்தாரமாக வச்சுக்கணும். இயற்கையாகவே நமக்கு முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சைவத்தில் கூட நிறையா சொல்லியிருக்கு இதை பற்றி. என்ன அப்படின்னா, நம்ம மனசை முழுமையாக ஒடுக்கணும். மனசில் எதுவுமே இருக்கிற ஒடுக்கணும். அதுக்கு சாத்தியம் இருக்கா? நமக்கு புருஷன் பொண்டாட்டி இருக்கா, பசங்க இருக்குது, பேரம்பேத்தி இருக்குது, வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். மனசை போய் ஒடுக்குனா சாத்தியமாக? அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக ஒன்று பண்ணலாம். அது என்னது, மனசை விசாலமாக்குறது. முடிஞ்ச வரைக்கும் மனசை பெருசு பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோன்னு வைங்க, கடைசியாக இந்த உலகமே நம்மளுதுன்னு ஆகிடுமா? அப்போ மனசு, இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறேன், ஏன்னா நம்ம எல்லாம் எடுத்துக்காட்ட சொன்னால் தான் புரியுறது. நம்ம எல்லார் கையிலையும் ஒரு குவளை நீர், ஒரு டம்ளர் ஜலம் கொடுத்துட்டோம். இந்த கையில் உங்களுக்கு பிரச்சனைன்ற பேரில் ஒரு புடி உப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணி, இதுதான் உங்களுடைய மனசு. ஒரு டம்ளர் ஜலம் தான் உங்களுடைய மனசு. இந்த பக்கம் ஒரு புடி உப்பு தான் உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் எங்கே போட்டாகணும், உங்கள் பிரச்சனையெல்லாம் மனசில் தான் போட்டாகணும். வேறு வழி இருக்கா உங்களுக்கு ஏதாவது? இல்லை. அப்போ இத்தனோண்டு டம்ளரில் இந்த உப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டோன்னா அந்த தண்ணியை குடித்தா உப்பு கரிக்குமா, கரிக்காது? இதுவே நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு வைங்க, அப்போ ஒரு புடி உப்பை போட்டால் அது கொஞ்சோண்டு கரிக்கும். இதுவே இந்த திருப்போரூர் முருகன் கோயில் பெருசுக்கு, நம்மளுடைய குளத்தை பெருசுக்கு நம்மளுடைய மனம் இருக்குன்னு வைங்க, அதில் ஒரு புடி உப்பு போட்டால் ஏதாவது தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த சைவம் சொன்னதை மாதிரி, முன்னோர்கள் சொன்னதை மாதிரி நம்ம மனசை ஒடுக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும், மனசை விசாலப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விசாலப்படுத்தணும்னு வைங்க, நமக்கு பிரச்சனைகளே வராது, பிரச்சனைகளே இருக்காது. நம்ம தீர்வை நோக்கி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, நம்ம தலைப்புலேருந்து என்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் 2 அணிகள் பார்த்துருக்கோம்.